ஹாய் எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, சிக்கன் கபாப். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணுறோம். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு பண்ணுறோம். எந்த ஒரு ரெடிமேட் மசாலா இல்லாமல் பண்ணுறோம். இதுக்கு வந்து நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் வந்து கர்ட், நல்லா திக்கான கர்ட் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து 1/4 கிலோ சிக்கன் எடுத்துக்கிறேன். அதனால் ஒன்லேருந்து ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி பவுடரு. காஷ்மீர் சில்லி பவுடர் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் நல்லா கலர் கொடுக்கும். நான் வந்து கலருக்காக வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணுறேன். ஒரு ஒரு ரொம்ப ரவுண்டு பார்த்தீங்கன்னா இந்த அளவு தான் குவான்டிட்டி போட்டிருக்கேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா கலர் இது ஆப்ஷனல் தான். நீங்கள் அதுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டிங்கன்னா நல்லா கலர் கொடுக்கும். அப்புறமா நெக்ஸ்ட்டு ஒரு எக்கு போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் வந்து டர்மரிக் பவுடரு, மஞ்சத்தூள், நெக்ஸ்ட் வந்து கரம் மசாலா வந்து நான் வந்து 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரெடிமேட் மசாலாவும் ஆட் பண்ணலை. வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் தான் ஆட் பண்ணிக்கிறேன். டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டேன். ஏன்னா அது கோட்டிங் வந்து நல்லா திக்காக கொடுக்கும். சிக்கனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சிக்கன் போடுறேன், நெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன். இது வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறதுனால அந்த கோட்டிங் வந்து நல்லா திக்காக கொடுக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நான் ஆட் பண்ணிவிட்டு இது பண்ணிங்கன்னா நான் வந்து மேரினேட் பண்ணுறேன். அப்புறம் லெமன் ஜூஸ் வந்து நான் வந்து ஒரு 1/2 லெமன் ஜூஸ் வந்து புழிஞ்சிக்கிறேன். நீங்கள் தயிர் புளிப்பு தகுந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. இதை வந்து நான் 2 hours கிட்ட வந்து நான் ஊற வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஓவர் நைட் கூட ஊற வச்சுனா கூட நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நான் ஆயில் ஊற்றி இதில் வந்து கருவேப்பிலை, அந்த ஒரு பச்சை மிளகாய், இது வந்து எதுக்குன்னா டெக்கரேஷனுக்கு வச்சுக்கலாம். அந்த ஃப்ளேவர் இதில் இறங்கி அந்த ஆயிலில் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். சிக்கன் நீங்கள் நெக்ஸ்ட்டு போடுறதுனால இது நல்லா ஃப்ளேவர் இறங்கி நல்லாயிருக்கும். நான் எப்பயுமே இப்படி தான் பண்ணுவேன். இதை நல்லா நீங்கள் இது பண்ணிவிட்டு அதை வந்து வறுத்துட்டு இதை வந்து எடுத்து நீங்கள் இது பண்ணலாம். இதை வந்து எடுத்துருங்க. வானல்லேருந்து எடுத்துட்டு நம்ம வந்து வதக்கி எடுத்துடுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து சிக்கன் நம்ம ஊற வச்சுருந்தோம்ல, மேரினேட் பண்ணதை வந்து நான் வந்து போடுறேன். பாருங்கள் எவ்வளோ மசாலா வந்து நல்லா கோட் ஆகிருக்குன்னு உங்களுக்கு போடுறப்பே தெரியுது பாருங்கள். அது வெளியில் வந்து அந்த மசாலா வந்து வரல, நல்லா அதிலே கோட் ஆகி நல்லா திக்காக இருக்கும். இது வந்து நான் ஒன்று ஒன்றா வந்து கேப் விட்டு போடுங்க. இது மாதிரி நான் கேப் விட்டு ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுட்ருக்கேன். இது வந்து நான் வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வந்து சிக்கன் கொஞ்சம் வேகணும்ல. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வந்து வைக்காதீங்க. ஹை ஃப்ளேம் வைக்கிறதுனால வந்து நான் பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். ஹை ஃப்ளேம் வைக்கிறதுனால வெளியில் கிறிஸ்பி ஆகிடும், உள்ளே வந்து சிக்கன் வேகாது. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி பண்ணுங்கள். பாருங்கள் ப்ரௌனிஷ் ஆனோடனே நான் திருப்பி போட்டேன். இது மாதிரி கோல்டு கலரில் வரது வரைக்கும் நல்லா வந்து இது மாதிரி திருப்பி போட்டுகிட்டே இருங்க. இது நல்லா ஒரு திருப்பி போட்டோன்னே இந்த ஸ்டேஜ் வந்தோடனே கொஞ்சம் பாருங்கள், இந்த கலர் ஸ்டேஜ் வந்தோடனே நீங்கள் வந்து நம்ம எடுத்துகிட்டு செப்ரேட் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கலர் வந்து நல்லாயிருக்கும். இது பார்க்கவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம வந்து வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே நம்ம பண்ணுறோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பேச்சுலர் கூட செய்யலாம். இது ரொம்ப ஈஸி செய்கிறது. நெக்ஸ்ட்டு நான் ஒரு பேட்ச் போட்டு காட்டுறேன். இது மாதிரி நீங்கள் வந்து போட்டு நம்ம எடுத்தோம்ல ப்ரீவியஸ் ஸ்டேஜ் அது மாதிரி தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கபாப் வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது பாருங்கள், இதை வந்து நம்ம இப்போ வந்து எவ்வளோ நல்லா வெந்திருக்கு, பார்க்கவும் நல்லா இதுவாக இருக்குது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.